முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எது வருதோ இல்லையோ, ஆனா நல்லா நடிக்க வருது. அட ஆமாங்க, மக்கள் பயனடைகிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராம அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு இப்ப ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறதே தன்னுடைய சாதனையா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சுட்டு வராரு. இதுல எங்க ஆட்சியில அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு விளம்பரம் வேற பண்ணுறாரு. அப்படி கல்வித்துறையில பெரிய சாதனையை செஞ்சிட்ட மாதிரி சினிமாக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு டிராமா ஷோவை நடத்தினாரு. ஆனா உண்மையாவே தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி இருக்குன்னா அது அதிமுக ஆட்சியில கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தாலதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா புத்தகம், ஸ்கூல் பேக், செருப்பு, இப்படி மாணவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து பண்ணது அதிமுக ஆட்சியில தான். ஆனா திமுக அரசு வழக்கம் போல எதுவுமே பண்ணாம ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டி இருக்காங்க. அப்படிதான் இப்போ வெல்வோம் தமிழக பெண்கள்னு சொல்லி திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தால பயனடைஞ்சதா சொல்லி திரும்பவும் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வந்து டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின். உண்மையாவே பெண்கள் சாதனைகளை பத்தி திமுக முதல்வர் ஸ்டாலின் எப்படி பேசாருன்னு தெரியல. ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் பெண்கள் தங்களோட உயிரை கையில புடிச்சிட்டு தான் வெளியில போயிட்டு வராங்க. ஏன்னா படிக்கிற காலேஜ், ஸ்கூல், வீட்டுல, வேலைக்கு போற இடத்துல, ரோட்ல, நடந்து போகும்போதுன்னு எல்லா இடத்துலயும் சிறுமி முதல் வயதான பாட்டி வரைக்கும் யாருக்குமே இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பே இல்ல. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு, கோவை இளம்பெண் பாலியல் வழக்கு, திருவண்ணாமலையில பாதுகாப்புல இருந்த போலீஸே வெளிமாநில பெண்ணுக்கு அபியூஸ் பண்ணது, விழுப்புரத்துல திமுக நிர்வாகி இளம்பெண்ணை 6 மாசமா ரூம்ல அடைச்சு பாலியல் தொல்லை கொடுத்தது, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் எதுக்குமே வாய் திறக்காத ஸ்டாலின் இப்போ ஏதேதோ சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நாம கேட்டா திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததும் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு ஒரு உருட்டுனாங்க. அதையாவது சரியா கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்து 22 மாசம் கழிச்சு எடப்பாடியார் கொடுத்த அழுத்தத்தால தான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் பிங்க் பஸ், அதை பத்தி சொல்ல வேணாம். ஏதோ எல்லா பெண்களும் இவங்க கிட்ட வந்து எங்களுக்கு இலவச பேருந்து கொடுங்கன்னு கெஞ்சின மாதிரி திமுக அமைச்சர்கள் பேசுறது இருக்கே, அப்பப்பா சொல்ல முடியல. இப்படி ஆட்சி முழுக்கவே பெண்களுக்கு எதிராக பண்ணிட்டு வழக்கம் போல தன்னுடைய தனித்திறமையான நடிப்பு மூலமா இப்ப திமுக முதல்வர் ஸ்டாலின் வெட்டி ஷோ நடத்திட்டு இருக்காரு. இப்போ மக்கள் பணத்தை ஏங்க இப்படி செலவு பண்றீங்கன்னு கேட்டா ஒண்ணு சொல்வாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. சரி சொல்லட்டும், இன்னும் 100 நாள் தான். இந்த டிராமா ஆட்சி இனி தமிழ்நாட்டுல எப்பவுமே ஆட்சிக்கே வர முடியாது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.